வணக்கம், நான் புவனேஸ்வரி. நான் ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர். நம்ம நிறைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வேஸ்ட்டை தூக்கி எறியக்கூடிய ஒரு சிடி, பழைய சிடி இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒரு யூனிக்கான ஒரு டேபிள் டாப் கிஃப்ட் ஐட்டம் ஒன்று பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வேஸ்ட் சிடி ஒன்று, அக்ரலிக் பெயிண்ட்ஸ் ஒயிட்டு, பிளாக், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் இதெல்லாம் வேணும். க்ளூ, மோல்டிட் கெமிக்கல் கிளே, பேலட், நைஃப், ஒரு கிளிப், வுடன் கிளிப் ஒன்று, கொஞ்சம் லீவ்ஸ், ஒரு பிளாஸ்டிக் லீவ்ஸ் கொஞ்சம், மார்க் பண்ணுறதுக்கு பென்சில் அண்ட் கொஞ்சம் வாட்டர், ஒரு வேஸ்ட் கிளாத். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். பேலட்டில் கொஞ்சம் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கிளாஸியான ஒரு பேஸ் இருந்தாலுமே அதுக்கு நம்ம ப்ரைமர் கொடுக்கணும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது கிளாஸியாக இருக்குது. இதை நம்ம மேட் ஃபினிஷ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு ஒயிட் பெயிண்ட் வச்சு ஸ்பாஞ்சில் டேப் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு செப்பரேட்டாக தூக்கி வச்சிடலாம். இது நடுவில் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது ஒயிட் பேப்பர் வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது கார்ட்போர்டு வச்சு பின்னாடி ஸ்டிக் பண்ணி அதையும் நம்ம ஒயிட் பேப்பரே வச்சுட்டோம்னா நம்ம அது கலர் பண்ண தேவையில்லை. இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. நம்ம கிளே எடுத்துக்கலாம். இதில் இந்த கவர் இருக்கு இல்லையா, இந்த பீஸை வந்து நான் அந்த ஹோலை வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த பிட் ஆஃப் பீஸை நான் எடுத்துக்க போகிறேன். இதில் இப்படி வச்சு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஒயிட் கலர் டேப் பண்ணால் அது யூனிஃபார்மாக நமக்கு அந்த கலர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கலரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஒரு சீனரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் அண்ட் ஸ்கைக்கு ஜஸ்ட் ஒரு மார்க்கிங். ரெட் எடுத்துகிட்டு, ரெட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஸ்பான்ஸில் டைரெக்டாக ஸ்கை போர்ஷனில் பண்ண போகிறோம். அவுட்டர் ஏரியாவில் ரெட் கலர் கொடுத்துட்டோம். இதுலேயே கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் எல்லோ எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அதுலேயே நான் ஒயிட் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒயிட் எடுத்துட்டு இப்போ நம்ம ப்ரஷ் எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கீழே வந்து வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, அதனால தான் நான் கீழே வந்து சர்க்குலராக கொடுக்கல, மேலே மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கிளே எடுத்துக்கலாம். இதில் ரெசின் பேஸும் ஹார்ட்னரும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிறோம். ஸ்டிக்கியாக இருந்தால் கொஞ்சம் டால்கம் பவுடர் எடுத்துகிட்டு நல்லா தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். இது எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த குவான்டிட்டி மட்டும் எடுங்க. ஏன்னா இது கொஞ்ச நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கல்லாக மாறிடும். அது நல்ல ஸ்டோன் மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம யூஸே பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அதை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ தரவாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ட்ரீ பண்ண போகிறோம். இப்போ நம்ம க்ளூ எடுத்துக்கலாம். க்ளூ எடுத்துட்டு
ட்ரீ எப்படி நம்ம வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணிக்கணும். இப்போ இதில் வச்சு இந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இப்படி ரோல் பண்ணால் உங்களுக்கு தின்னாக பிரான்ச் மாதிரி பண்ணிவிட்டு கட் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சின்ன பிரான்ச். இதெல்லாம் செப்பரேட்டாக நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம வந்து ஸ்மூதன் பண்ண போகிறோம். எல்லாம் தனித்தனியாக இருக்குது இல்லையா, அதை வந்து அட்டாச் பண்ணிடணும். ஸோ அது கையில் வந்து கொஞ்சம் டால்கம் பவுடர் எடுத்துகிட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கீழே வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டோன்ஸ் நம்ம போட்ட போகிறோம். ஸோ அதுக்கு பேஸ் வேணும். அதுக்கும் கொஞ்சம் இந்த இருக்கிற கிளேயை வச்சு ஸ்மூதன் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் இல்லைன்னா ஏதாவது ஒரு டூல் எடுத்துகிட்டு இந்த ட்ரீயோட பார்க்கில் டேப் பண்ணி அந்த எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். வச்சாச்சு. சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எடுத்து கீழே இப்போ இதில் வந்துட்டு ஏதாவது நான் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் லீவ்ஸ் வேணும்னா எடுத்து பிளான்ட் மாதிரி இங்கே ஸ்டிக் பண்ணிடணும். இந்த க்ளே ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே இதை பண்ணிடணும். பாருங்கள், பெயிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு லீவ்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் லீவ்ஸ் காட்டினேன் இல்லையா, இந்த லீவ்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்ட்ராங் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் வச்சு லாங் டிஸ்டன்ஸில் புஷ்ஷஸ் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் கிளிப்பை வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து ஒரு டேபிள் டாப்பில் இப்படி ஷோ பீஸாக வைக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பின்னாடி வந்து ஒரு சாட்டின் ரிப்பன் வச்சு கூட வால் ஹேங்கிங் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூனிக்கான ஒரு ஷோ பீஸ் நம்ம பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஆக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம், மியூரல் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃபியூஷன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.